இந்திய தண்டனைச் சட்டத்தை புரிந்துகொள்வது 1860. வணக்கம், நம் சேனலுக்கு வரவேற்கிறோம். இன்று நாம் இந்திய தண்டனைச் சட்டம் 1860 அல்லது IPC பற்றி ஆராய இருக்கிறோம். இந்த வரலாற்று சட்டம் இந்தியாவில் குற்றவியல் சட்டத்தை ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக வடிவமைத்துள்ளது. அதன் பரிணாமம், முக்கிய கோட்பாடுகள் மற்றும் அதன் பயன்பாட்டை வரையறுத்த முக்கிய வழக்குகளை நாம் இப்பொழுது ஆராய்வோம். அறிமுகம். இந்திய தண்டனைச் சட்டம் 1860 பற்றி ஓவர்வியூ. இந்திய தண்டனைச் சட்டம் 1860 பிரிட்டிஷ் ஆட்சிக்காலத்தில் நடைமுறைக்கு வந்தது மற்றும் 1862 ஜனவரி 1ஆம் தேதி அமலுக்கு வந்தது. லார்டு மக்காலே தலைமையிலான முதல் சட்ட ஆணையத்தின் கீழ் உருவாக்கப்பட்டது. இது இந்தியா முழுவதும் குற்றவியல் சட்டத்தை ஒரே மாதிரியான சட்டமாக்கும் நோக்குடன் வடிவமைக்கப்பட்டது. வரலாற்று சூழல். இந்திய தண்டனைச் சட்டம் இந்தியாவின் பல்வகை சமூகத்தின் தேவைகளை பூர்த்தி செய்ய இங்கிலாந்து பொதுச் சட்டத்தின் மூலமாக வடிவமைக்கப்பட்டது. இந்திய சட்ட மன்றத்தில் முக்கியத்துவம். இன்று கூட இந்திய தண்டனைச் சட்டம் இந்திய சட்ட மன்றத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இது குற்றங்களை வரையறுத்து தண்டனைகளை நிர்ணயிக்கின்றது மற்றும் குற்றவியல் நீதிமன்றத்தின் ஒற்றுமையை உறுதிப்படுத்துகிறது. பொதுக்குறிப்புகள். கட்டமைப்பு மற்றும் அமைப்பு. இந்திய தண்டனைச் சட்டம் 23 அத்தியாயங்களில் 511 பிரிவுகளில் பிரிக்கப்பட்டுள்ளது. இது பொதுக்குறிப்புகள் மற்றும் குறிப்பிட்ட குற்றங்கள் அடிப்படையில் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. முக்கிய வரையறைகள். குற்றம் என்பது சட்டத்தால் தண்டிக்கப்படும் எந்த செயல் அல்லது தவிர்க்கப்படும் செயலும் ஆகும். தண்டனை என்பது குற்றத்திற்கு விதிக்கப்படும் தண்டனை. குற்றமான கொலை என்பது கொல்லும் நோக்கத்துடன் அல்லது உடல் சேதத்தை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் மரணத்தை ஏற்படுத்துவது. பொது விதிவிலக்குகள். பவர்ட் பை டிவர்ஸ். அரசிற்கு எதிரான குற்றங்கள். சிதைவு தூண்டல் பிரிவு 124A. சிதைவு தூண்டல் என்பது அரசாங்கத்திற்கு எதிராக வெறுப்பு, அவநம்பிக்கை அல்லது வெறுப்புணர்வுகளை தூண்டும் செயல்களை குறிக்கின்றது. இது குறிப்பிடத்தக்க விவாதத்திற்குரியதாகும். கேதார் நாத் சிங் vs பிகார் மாநிலம் 1962 வழக்கில் உச்ச நீதிமன்றம் பிரிவு 124E-வின் அரசியலமைப்புச் சட்டத்தை உறுதிப்படுத்தியது, ஆனால் வன்முறையைத் தூண்டும் செயல்களைக் கொண்டுள்ளது. பவர்ட் பை டிவர்ஸ். பிரிவு 121 இந்திய அரசுக்கு எதிராக போராட்டத்தை மேற்கொள்ளும் அல்லது போராட்டம் மேற்கொள்ள முயற்சிக்கும் நபர்களுக்கான தண்டனையை குறிக்கின்றது. பொது அமைதிக்கு எதிரான குற்றங்கள். சட்டவிரோத கூட்டம் பிரிவு 141. கலவரம் பிரிவு 146. செயல்களைச் செய்ய 4 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் கூடியிருக்கின்றனர். எப்போது வன்முறை பயன்படுத்தப்படுகிறது, அது கலவரமாகும். சமீபத்திய வழக்குகள் மற்றும் தீர்ப்புகள். பவர்ட் பை டிவர்ஸ். மதத்திற்கெதிரான குற்றங்கள். வெறுப்பு தூண்டுதல் பிரிவு 153A. பிரிவு 153A மத, இனவெறி அல்லது பிற காரணங்களால் வெறுப்பை தூண்டும் செயல்களைப் பற்றியது. இது இந்தியாவின் பல்வகை சமூகத்தில் ஒற்றுமையை உறுதிப்படுத்துகிறது. சமீபத்திய வழக்குகள் மற்றும் தீர்ப்புகள். பிரவாசி பலாய் சங்கத்தம் vs இந்திய யூனியன் 2014 வழக்கில் உச்ச நீதிமன்றம் பிரிவு 153E-வை உறுதிப்படுத்தியது. மனித உடலுக்கெதிரான குற்றங்கள். கொலை பிரிவு 302. குற்றமான கொலை பிரிவு 304. கொலை பிரிவு 302இல் குறிக்கப்பட்டுள்ளது. இது ஒருவரை கொல்லும் நோக்கத்துடன் செய்யப்படும் குற்றம். குற்றமான கொலை பிரிவு 304இல் குறிக்கப்பட்டுள்ளது. இது நோக்கம் இல்லாமல் மற்றவரை கொல்வது. சமீபத்திய வழக்குகள் மற்றும் தீர்ப்புகள். நிர்பயா வழக்கு 2012 குற்றவாளிகளை பிரிவு 302 கீழ் தண்டிக்க மற்றும் நீதி வழங்க உதவியது. இந்திய தண்டனைச் சட்டம் 1860 இந்தியாவின் சட்ட அடிப்படையை உருவாக்கியது. அதன் கோட்பாடுகளை மற்றும் முக்கிய பிரிவுகளை 4